Sambalnya sedap, ayam penyet sambalnya sedap. Nikmat guys. ஹாய் வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்னைக்கு வந்து இது மாயாவோட மருமக. மாயாவோட பயணத்தில் மருமகளையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் திறந்துருக்காங்க. வெறும் அவங்களோட பேட் ரேபிட்டுக்காகவே திறந்துருக்காங்க. அதையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ எப்போதுமே வந்ததுலேருந்து 1 மாதம் ஆகிடுச்சு கல்யாணம் பண்ணி. நிறைய சமையல் சமைச்சாங்க, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. கேட்டால் யூடியூப் பார்த்து சமைச்சேன், மெட்ராஸ் சமையல் பார்த்து சமைச்சேன், இது சமைச்சேன் அது சமைச்சேன்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க நசி ஐயாம் பெnyet செய்ய போகிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து மாயாவின் பயணத்தில் அம்மா சமைச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி மாயாவின் பயணத்தில் நான் சமைக்க போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஸ்டே டியூன். பாய் பாய். ஓகே, இப்போ நம்ம சிக்கன்லாம் எடுத்து அவிக்க போகிறோம். ஸோ அதை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் எவ்வளோ சிக்கன் தேவையோ அவ்வளோ போட்டுட்டு, தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அது எல்லா சிக்கனுக்கு படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, தென் லெங்குவாஸ் அதில் தூவி விடணும். அது வந்து ஆக்சுவலி லெங்குவாஸ் வந்து கொஞ்சம் தும்ப பண்ணியிருக்கணும் காசாரா. அண்ட் தென் ஒரு வந்து 10 கியூப் போட்டுட்டு தேவையான அளவு அந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக கீழே இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, தென் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, டவுன் சாலாம் போட்டோமா? ஆமாம், டவுன் சாலாம் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருந்தோம்ல. ஸோ அதை போட்டுட்டு தென் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வச்சிடலாம். எவ்வளோ நேரம்? ஒரு 15 மினிட்ஸ் அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு வச்சிடலாம். தென் இன்னொரு பாத்திரத்தில் நெத்திலி இருக்குல்ல, ஒரு 2 கைப்பிடி நெத்திலி எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து அந்த சம்பல் சேர்த்துக்கு. அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு சட்டியில் போட்டு அதே எண்ணெயில் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் எண்ணெய்லாம் மாற்ற வேணாம். தென் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். அதே பாத்திரத்தை வச்சுக்கலாம், பிகாஸ் அது எல்லாமே நம்ம கடைசியாக எடுத்து பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து பொரிச்சு எடுத்துக்கணுமா? ஆமாம், அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிற அளவுக்கு. அப்புறம் சில்லி, ரெட் சில்லி, அது அப்புறம் ஊசி மிளகாய் அது வச்சுருந்தோம்ல, ஸோ அதையும் ஒன்றாவே போட்டுடலாம். ஊசி மிளகாய் சில்லி ஏன் 2 போடுறோம்னா அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. இல்லாட்டி அது வெடிக்கிறனால நம்ம வெட்டி அப்படி தான் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்தாச்சா? எடுத்து அப்புறம் தக்காளி வேறு இருந்துச்சுல, அதையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே பச்சை வாடை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை பொரிச்சு, அண்ட் தென் அப்புறம் சூப் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும். தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுப்பை அடைச்சிட்டு சிக்கன் வந்து பதமாக எடுத்து வைக்கணும். பிகாஸ் அது ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு, குக் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்து பதமாக எடுக்கணும், இல்லாட்டி அது இந்த இறைச்சிலாம் பிஞ்சிடும். ஆமாம், ஸோ அது நல்லா வடிகட்டுற அளவுக்கு அந்த சூப் என்ன செய்கிறது? அந்த சூப்பை வந்து தனியாக சூப் பண்ணணும். ஆமாம், நீங்கள் தனியாக நம்மளுக்கு ஐயம் பெஞ்சிட்டு சூப் கொடுப்பாங்களே, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் பாதி அந்த தண்ணி எடுத்து அந்த சோறு வேகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி போடுறதுக்கு. அப்போ தான் அந்த ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் கரெக்டாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. தென் கொஞ்சமாக பிளாச்சான் அந்த டேஸ்ட்டுக்காக பொரிச்சிக்கணும். ஆமாம், எல்லாம் ஒரே எண்ணெயில் பொரிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கொஞ்சோண்டு பிளாச்சானை போட்டுட்டு, இது வந்து ரைஸ் நம்ம 4 கப் ரைஸ் எடுத்தோம். இதே டம்ளர் அளவு. ஆமாம், ஒரே டம்ளர் அளவு 4 கப் ரைஸ் எடுத்தோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு சூப் பத்தாதனால நம்ம வந்து நார்மல் தண்ணி போட்டிருக்கோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் சூப் தண்ணியிலே வந்து அரிசி வேவிச்சிடலாம். அந்த இருந்துச்சுல்ல அந்த சூப் தண்ணி, அந்த அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு. ஆமாம், நார்மலாக நீங்கள் என்ன ரைஸ் பாய்க்கிறீங்க உங்களுக்கு தெரியல அந்த ரைஸோட லெவல் எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பத்தாதனால சூப் தண்ணி, சூப்பும் நார்மல் ப்ளெயின் வாட்டர். ஆமாம், ஓகே. அப்புறம் சோறில் வேறு என்ன போடணும்? அரிசியில் அப்புறம் டவுன் பண்ணான் வாசனைக்கு போட வேண்டியதான். அப்போ இதில் கொஞ்சம் உப்பு போடணுமோ? ஆமாம், கண்டிப்பாக உப்பு போடணும். தேவையான அளவு போட்டு நாம் என்ன பண்ணோம்னாக்கா, ஒரு சிக்கன் இருந்துச்சுல, சூப்பில் இருந்துச்சுல சிக்கன், அது ஒரே ஒரு சிக்கன் மட்டும் எடுத்து சின்னதாக பீஸ் பண்ணி அதுக்குள்ளே சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டது சோத்துக்குள்ளே. ஆமாம், அப்படியே இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து முதல்ல போட்டோம். ஸோ அதை அடுத்து அடுப்பில் வச்சுட்டு, தென் சிக்கன் வெந்துருச்சு. இப்போ வந்து மேரினேட் பண்ண போகிறோம். வெந்துருச்சுல சூப்பில், இப்போ அதை எடுத்துகிட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ஸ்பூன் வந்து மல்லி அரைச்சி வச்சுருந்ததை போட்டுட்டு, தென் ஒரு 2 ஸ்பூன் வந்து
பெரிய சீரகம். ஆமாம், பெரிய சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது போடணும். அப்புறம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் இறைச்சி பாபாசி இறைச்சி மசாலா தூள். அப்புறம் இது வந்து ஒயிட் பெப்பர். ஆமாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு. இதெல்லாம் வந்து மேரினேட் பண்ணணும். ஆமாம், சிக்கன் ஒரு சிக்கன் வந்து ஏற்கனவே வெந்துருச்சு இல்லை, இப்போ வந்து நம்ம எத்தனை ஒரு 2 hours மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணணும். ஆமாம், இப்போ நல்லா வெந்துருச்சுனால சிக்கன் நம்ம அவிச்சிட்டனால ஈஸியாக அது உள்ளுக்கு சிரா பண்ணிக்கும். ஸோ அதனால் அது நல்லா ஃபுல்லாக தடவி விட்டு தென் எடுத்து சாத்தி வச்சிட வேண்டியதான். ஒரு 2 hours கழித்து எடுத்து பொரிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இந்த சூப் இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம வெறும் சூப் கோசம் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அந்த ஆமாம் அதை போட்டுட்டு தென் அந்த நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல அந்த கொரியாண்டரோட அந்த தண்டு அது போடணும். இலை போட்டால் இப்போ சீக்கிரம் வாடிடும், அதனால் தண்டு போட்டு அதை வைக்கணும். தென் இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் எடுத்து பிளெண்டரில் போட்டு அரைச்சா சம்பல் ரெடி. அப்போ இன்னும் தாளிக்கணும்ல? ஆமாம், அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து தாளிக்கணும். ஸோ இது ஒரு நீங்கள் ஏறக்குறைய ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சி தென் அதை எடுத்து நம்ம 2 வாட்டி நிறையா இருந்துச்சுனால நம்ம 2 வாட்டி அரைச்சோம் முத. ஸோ இப்படி ஏறக்குறைய ஃபைனாக அரைக்க வேண்டாம். ஆமாம், ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோஸாக. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த இதை நல்லா அரைச்சி வச்சிருந்ததை போட்டு கிண்டிடலாம். இது வந்து என்ன பண்ணணுன்னாக்கா பச்சா மீனா சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகணும். அதனால நம்ம கொஞ்சம் நிறைய எண்ணெய் போட்டிருக்கோம் அதுக்கு. இதில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போடணும். நம்ம ப்ரௌன் சுகர், கொஞ்சம் உப்பு, பிகாஸ் நம்ம எதுலேயுமே அஜினா முட்டை எதுவுமே போடலை. ஸோ அதனால் ப்ரௌன் சுகர், தென் கொஞ்சம் உப்பு, தென் லெமன், ஒரு ½ லெமன் இல்லைன்னா புளி போடலாம். தென் இது வந்து கோழி பொரிக்கிறதுக்கு, அந்த மேரினேட் பண்ண கோழி பொரிக்கிறதுக்கு 1 கப் ஆஃப் அரிசி மாவு, ஒரு முட்டை, தென் இருந்துச்சுல அந்த கோழி வேக வச்ச சூப் இருந்துச்சுல அந்த சூப்பு கொண்டு மிக்ஸ் பண்ணணும், வாட்டர் போடாமல். அந்த சூப் அது கொஞ்சம் ஊற்றி. ஆமாம். ஸோ அது நல்லா ஒரு இதுவுமே இல்லாமல் பிறகு ஆமாம் அதை எடுத்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கணும். அப்புறம் அது சிக்கனை எடுத்து மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து அதில் சாலூட் பண்ணி தென் நல்ல சூடான நெருப்பில் போட்டு பொரிக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். சிக்கன் இஸ் ரெடி. பார்க்கவே அழகாக தான் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை பார்த்தாலே தெரியும் மேலெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சைட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மாவு இருக்கும், அது கூட நம்ம வீச வேணாம். நம்மளுக்கு அயம் பெஞ்சட்டில் அது மேலே போட்டிருப்பாங்க அந்த கிறிஸ்பியான மாவுலாம். ஸோ அதெல்லாம் கூட ஃபுல்லாக எடுத்துடலாம். ஸோ அதே இருந்துச்சுல அந்த பேஸ்ட்டு, அதிலே நம்ம வெட்டி வச்சிருந்த தெம்பையெல்லாம் போட்டு கிண்டி அதையும் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ தனியாக நீங்கள் அதுக்கு அந்த இதெல்லாம் ஸ்பேஸ்லாம் செய்ய வேண்டாம், அது பொரிக்கிறதுக்கு. அதே சிக்கன் இருந்ததுலே போட்டு அதை பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் வந்து தெம்பே, அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா, அதுவும் கிறிஸ்பியாக தான் இருக்கும், பிகாஸ் சேம் அது அந்த பேஸ்ட்டில். ஸோ நல்லா கிறிஸ்பியாக அழகாக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வந்துட்டோன்னே அதை எடுத்துட வேண்டியதான். தவ்வையும் இதே மாதிரி பொரிச்சிடணும். ஆமாம், தவ்வையும் இதே மாதிரி மசாலா தொட்டு தான் பொரிக்கணும். ஆமாம், எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே செய்ய வேணாம் நீங்கள். அரிசி மாவு கலந்தது அந்த இதுலேயே. ஆமாம், கலந்து வச்சுருந்தோம்ல அரிசி மாவு எல்லாம். ஸோ அதிலே திருப்பியும் இந்த நம்ம வெட்டி வச்சிருந்த தவ்வையும் போட்டு கிளறி பொரிச்சிட வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், பிகாஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அது அழகாக சாலூட் பண்ணி அடுப்பில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிட வேண்டியதான். சட்டியில் போட்டு. ஆமாம், சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிடணும். நல்லா பொரிஞ்சு வருது. ஓகே, பார்த்தீங்களா எல்லாம் ரெடி பண்ணி பிளேட்டிங்கும் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஆமாம், என்ன கலராக இருக்கிற மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறதுனால ஒரு லுக்காக இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. சாப்பிட்டா சுவையாக இருக்கும்ல? கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இது பாருங்கள், சூப்பு எல்லாமே பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஒரு செட் ஃபுல்லாக
இது எல்லாத்துக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வீட்டில் எல்லாம் டேஸ்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். எதுக்கும் சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நசி ஐயம் என்னம்மா? நசி ஐயம் பெஞ்சேட்டு நல்லா இருக்கும். எப்படி இருக்கு பார்ப்போம். மலைக்கிற மாதிரி ரொம்ப வரைக்கல, சும்மாதான் உரப்பா இருக்கு. உண்மையை சொல்லிடுவோம். சிக்கன் எப்படி இருக்கு பாருங்க. சோறு வாசமா இருக்கு. சிக்கன் தான் சூப்பரா இருக்கு. நாங்க சொல்றோம் சிக்கன் சூப்பரா இருக்குன்னு. சிக்கன் உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கையா? நசி ஐயம் பெஞ்சேட்டையா? பாஸ் ஆயிட்டேன். முதல் தடவை செய்யும்போது தான் லேட் ஆகும். அதை இதை எடுத்து வச்சு ரெண்டாவது எல்லாம் செய்யும்போது ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். சிறப்பு. உண்மையே ரொம்ப சிறப்பாக இருக்கு. கடையில் போய் சாப்பிட்டா கூட டேஸ்டாக இருக்குதா? ஏன்னு கேட்டு அஜினமோட்டோ போட்டிருப்பாங்க. எதுலையுமே அஜினமோட்டோ போடவே இல்லை. அஜினமோட்டோ போடாமல் நசி ஐயம் பெஞ்சேட் செஞ்ச பெரிய விஷயம் தானே. சூப்பர். நசி ஐயம் பெஞ்சேட் ஆனால் கையில் தான் சாப்பிட்றோம். அதான் ருசியாக இருக்கும் போல. சூப்பர் ருசியாக இருக்கு. ஸோ ஓவரால் பாஸ் ஆயிட்டேன். ஓவரால் கிட்ட வந்து பாருங்க. இப்படி சம்பளம் கொஞ்சம் எடுத்துக்கணும். இப்படி சோறு மேலே வைக்கணும். நல்லா இருக்கு, ருசியாக இருக்கு. பீச்சு கட்டை கை கொடுக்கலாமா? டன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ மாயாவின் பயணத்தில் மாயாவோட மருமக சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பாய். மீண்டும் சந்திப்போம்.